ஹே ஹாய். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அண்ட் பர்சனல் இன்கம்க்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. நேற்று எக்கனாமிக்ஸ் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்திருந்தோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நம்ம ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 ரூபாயை 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டல் இன்கம் டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன், அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். ஒரு ஆள் 1000 ரூபாய் சம்பாரிச்சிருந்தா கூட அந்த ஃபேமிலியில் இருக்க 5 பேரும் 200 ரூபாய் சம்பாரிச்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். பர்சனல் இன்கம்னா சிம்பிள், நமக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு அதான் பர்சனல் இன்கம். தனிப்பட்ட நபருடைய வருமானம் அது வந்து பர்சனல் இன்கம். 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். பட் பெர் கேபிட்டா இன்கம் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு நம்ம அதிலே சொல்லியிருப்போம். தாதாபாய் நவரோஜி அவர்கள் வந்து தன்னோட புத்தகத்தில் சொன்னாருன்ட்டு. எந்த இயர்னு வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் எலாபரேட்டாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பாசிபிள்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.